Good morning, students. Today we are going to revise the lesson Unit 5, the plant reproduction and modifications, the part of evaluation questions. ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம பாடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸு நம்ம எக்ஸாமுக்கு நம்ம நிறையா எடுத்திருக்கோம். ஸோ இன்கேஸ் இருந்தாலும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு நமக்கு இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் நமக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷன் வருது. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வில் பி டேக்கன் ஃப்ரம் எவாலுவேஷன் போர்ஷன். So for example 1 mark and 2 mark and 5 mark also. So let me revise this portion today. First இதில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் என்னென்ன ஆன்சர் நமக்கு இருக்குது அப்படிங்கலாம் செக் பண்ணலாம். Choose the appropriate answer. First question, vegetative propagation by leaves takes place in bryophyllum. A answer. ஏன்னா இந்த bryophyllum வந்து பார்த்திங்கன்னா தலை இலைத்து என்ன சொல்லுவோம்னா கட்டி போட்டால் குட்டி போட்டு சொல்லுவாங்க. ஏன்னா என்னுடைய லீஃப் மார்ஜினில் ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் வில் பி அப்பியர். அந்த ப்ரொஜெக்ஷன்லேருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன வேர்கள் மாதிரி முளைச்சி அது கீழே கட்டாயி கீழே விழுந்து அது ஒரு புதிய ஒரு நியூ பிளான்ஸாக ஜெமினேட் ஆகும். தட் இஸ் கால்டு வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். இதுக்கு bryophyllum. நெக்ஸ்ட்டு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஈஸ்ட் இஸ் பட்டிங். ஓகேவா, மொட்டு விடுதல் மூலமாக தான் இது பட்டிங் ப்ராசஸ் மூலமாக தான் ஈஸ்ட் ஆனது அதனுடைய ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸை செய்யுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் எ பிளான்ட் இஸ் அ ஃப்ளவர். ஓகே, ஸோ இந்த ரூட்டு ஸ்டெம்மு லீஃப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளான்ட்டுடைய ஒன் ஆஃப் த பார்ட்ஸாக இருந்தாலுமே ஃப்ளவர் தான் அதனுடைய ரீப்ரொடக்டிவ் ப்ராடக்டாக இருக்குது. ஏன்னா த ஃப்ளவர்ஸ் ஆர் ஹேவிங் இம்பார்ட்டன்ட் ஹோல்ஸ் லைக் மேல் reproductive system and female reproductive system. They are androecium and gynoecium. Okay, and then fourth question, the pollinators are wind, water, insect and all of the above. இதுக்கு answer D answer, all of the above, because wind, water, insect also one of the pollinating agents. ஸோ மூணுமே என்ன சொல்கிறோன்னா pollinators அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு climbing roots are seen in A answer beetle, B black pepper, B C both of them, D none of them. இதுக்கு answer C both of them. Beetle and black pepper also they are having climbing roots because they are weak stemmed plants, so do not easily standing steadily in separately. So these plants are want supporting products through the process of growing. So அதனால் it has a lateral and axial budsல என்ன ஆகுதுன்னா some of the climbing parts will be formed. So both of them ரெண்டுமே தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது fill in the blanks. The male reproductive part of a flower is இதுக்கு androecium. ஸோ நம்முடைய அந்த பூக்களை ஃப்ளவரில் 4 இம்பார்ட்டன்ட் ஹோல்ஸ் இருக்கும். 4 டோட்டலாக ஹோல்ஸ் இருக்கும். அதில் கேலிக்ஸு, கொரலா அண்ட் தென் ஆண்ட்ரோசியம் அண்ட் தென் கைனோசியம். ஸோ ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் இஸ் த reproductive part. இதில் ஆண்ட்ரோசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேல் reproductive part of the flower. ஓகே, அடுத்தது டேஸ் இஸ் த பேசல் ஸ்வல்லன் பார்ட் ஆஃப் த கைனோசியம். கைனோசியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பார்ட் எதுனா ஓவரி. ஸோ ஓவரி தான் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவியூல் உள்ள இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் இந்த ஓவரி பிகம்ஸ் டு ஃப்ரூட்ஸாக டெவலப் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் த ஓவியூல் பிகம்ஸ் டேஸ். த ஓவியூல்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு சீட்ஸ். அப்போது செகண்டுக்கு கொஷின் ஓவியூல் ஓவரி, தேர்டுக்கு இதுக்கு சீட்ஸாக மாறும். ஓவியூல் பிகம்ஸ் கம் டு சீட்ஸ். ஓகே, அடுத்தது breathing roots are seen in Abyssinia because Abyssinia is one of the mangrove forest plants. ஸோ mangrove forest plants ஏன் வந்து அதனுடைய ரூட்ஸ் வந்து அவுட் சைடில் அப்பியர் ஆகிருக்குன்னா ஸோ தே ஆர் லிவிங் இன் மடி சாயில். ஸோ இட் ஹேஸ் மோர் நைட்ரஜன் அண்ட் கேஸஸ் ஃப்ரம் த அட்மாஸ்பியரிக் ரீஜன். ஸோ அதனால் அதனுடைய வேர்களானது வெளிப்பக்கமாக நோக்கிட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆனியன் அண்ட் கார்லிக் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்முக்கு எக்ஸாம்பிள் பல்பில் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்ஸு. ஸோ இது பல்ப், அதுக்கான ஒரு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸு. A complete flower has 4 holes. Okay, it's a true answer because the complete flowers are having 4 different types of holes. They are androecium, gynoecium and then petals, sepals and petals, corolla இதெல்லாம் இருக்குது. ஸோ 4 இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் ஃப்ளவர். இதில் ஏதாவது ஒன்று இல்லாமல் போச்சுன்னா they are incomplete flower. The transfer of pollen to the stigma is known as pollination. The transfer of pollen to the stigma is known as pollination. Okay, pollen grains. Okay, இது true, இது pollination தான். ஓகே,
தேர்டு conical shaped root is called carrot. ஓகே, இது ட்ரூ தான். ஓகே, தேர்டு ஃபோர்த்து த ஜிஞ்சர் இஸ் எ அண்டர்கிரவுண்ட் ரூட், இது ஃபால்ஸு. ஏன்னா ஜிஞ்சர் இஸ் என் அண்டர்கிரவுண்டு ஸ்டெம். ஓகே, அது ஃபால்ஸு. அடுத்து லீவ்ஸ் ஆஃப் ஆலோவேரா ஆர் ஃப்ளஷி அண்ட் ஸ்டோர் வாட்டர், இது இஸ் அ ட்ரூ ஆன்சர் பிகாஸ் த ஆலோவேரா ஆர் லிவிங் இன் த ட்ரை பிளேஸ்டு dry land areas. When we are facing the water, that time these plants going to store more amount of water in the leaf region, so they are become fleshy and bushy in condition. Okay, so this is a true. And then match the following. So பெட்டலுக்கு அட்ராக்ட்ஸ் இன்செக்ட்ஸ். ஏன்னா ஃப்ளவரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி எதுனா பெட்டல்ஸ் அண்ட் செப்பல்ஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் என்னென்ன சப்போர்ட்டிங் ஹோல்ஸ் சொல்லுவாங்க. இது மகரந்த சேர்க்கைக்கு துணை நிற்கின்ற துணை வட்டங்கள். ஸோ பெட்டல்ஸ் ஆல்சோ பிகாஸ் இது வந்து அட்ராக்டிங் கலரில் இருக்கிறதுனாலையும் அது நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கிறதுனாலையும் ஸோ இன்செக்ட்ஸ் வில் பி அட்ராக்டட் பை பெட்டல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபென்னா தாழப்பட்ட இந்த டெடோஃபைட்ட தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஃபென் பிளான்ட் சொல்லுவோம். தீஸ் பிளான்ஸ் ஆல்சோ ரீப்ரொடக்ட் பை ஸ்போர். இது ஸ்போர் தான் அந்த ஆன்சர். ஃபெனுக்கு ஸ்போர். அண்ட் தேர்டு பில்லோக்ளேட்னா இந்த ஒரு சில சம் ஆஃப் த ஒப்பன்ஷியா கேக்டஸ் போன்ற தாவரங்களில் அந்த லீவுடைய ஃபங்க்ஷனை ஸ்டெம் வந்து செய்கிறதுனால ஸோ தட் இஸ் கால்டு பில்லோக்ளேடு, அதுக்கு ஒப்பன்ஷியா. அண்ட் தென் ஹூக்ஸ்னால் அந்த ஊசி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொக்கி மாதிரி இருக்கக்கூடியது பிக்னோனியா அப்படிங்கிற தாவரங்கள் இருக்குது. அண்ட் தென் சக்கர் வந்து பார்த்திங்கன்னா கிரசாந்திமம் சொல்லக்கூடிய நம்ம சாமந்தி தாவரங்களில் அந்த ஓடுதண்டானது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வெரி ஷார்ட் ஆன்சர். Write 2 types of reproduction in plants. So 2 types of reproduction in plants are called sexual reproduction and asexual reproduction. Okay, அடுத்தது what are the 2 important parts of the flower? So 2 important parts of the flower like androecium and gynosium. So androecium is one of the male reproductive organ system, and then gynosium is one of the female reproductive organs. Okay, next define pollination. The pollination refers the pollen grains are transferred into into anther to the stigma. Another stigma is called pollination. அது சேம் ஃப்ளவராக இருக்கலாம் அல்லது அனதர் ஒன் பிளானோடைய அனதர் ஃப்ளவரில் கூடிய ஸ்டிக்மாவாக இருக்கலாம். அப்போது the pollen grains are transferred into anther to the stigma is called pollination. Okay, what are the agents of pollinations? So in cross pollination there can be occur some different types of pollinators will be there. For example, wind, air, water, and then insects, animals, birds. So these also commonly called pollinators. And then fifth question, give example for corm and tuber. Cormக்கு colocasia, tuberக்கு potato. இது examples. What is dentils? So dentils means the black pepper and petal plants do not having they are having weak stemmed plants, so they are do not standing in separately, so they want supporting products, some other plants and some other stick also. ஸோ இதனுடைய அந்த அந்த லேட்ரல் சைட்லேயும் அல்லது ஆக்சியல் போர்ஷன்லேயும் சம் ஆஃப் த டெண்டில் வில் பி ஃபார்ம். அந்த டெண்டில் என்ன பண்ணுதுன்னா கோயிங் டு அரவுண்ட் த supporting process and then will grow the upstream. Okay, that is called dendrils. What are thorns? So thorns are modified thorns is one of the modified product because இதெல்லாம் ட்ரை பிளான்ஸில் ட்ரை ரீஜனில் வாழக்கூடிய some of the opensia and the cactus will be having the thorn like structures because thorn is one of the modified structures. So the leaf ஆனது என்ன ஆயிடுச்சுன்னா the leaves are modified thorns. It will give a more protection and do not remove over transpiration from the plants. Okay, அடுத்தது ஷார்ட் ஆன்சரில் differentiate bisexual flower and unisexual flower. So bisexual flower means both of the two different sexual characters are having same kinds of flowers are called bisexual flowers. Unisexual flowers only one sexual system only having. For example, gynosium மட்டுமே இருந்துச்சுன்னா அது யூனிசெக்சுவல், ஆண்ட்ரோசியம் கைனோசியம் ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். ஓகே, வாட் இஸ் கால்டு கிராஸ் பாலினேஷன்? ஸோ அந்த கிராஸ் பாலினேஷன் மீன்ஸ்
the transfer of pollen grains into சேம் பிளான்ஸில் கூடிய அதாவது அனதர் ஃப்ளவர்ஸ்லையோ அல்லது வேறு ஒரு ஜீனஸில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுடைய பூவுடைய அந்த ஸ்டிக்மாவையோ அந்த pollen grains வந்து ரீச் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் கிராஸ் பாலினேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் நோட்ஸ் ஆன் பில்லோட். ஸோ பில்லோடு இருந்து பார்த்தீங்கன்னா இலை தொழில் இலை காம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இன் அக்கேவ் பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையினுடைய லீஃப்லெட் இருக்குது இல்லையா, அந்த லீஃப்லெட்டுங்கிற அந்த இலை காம்பு பெட்டியோல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்லாம் இருக்கும், இது க்ரீன் இன் கலராக இருக்கும். ஸோ அந்த லீஃபோடைய செய்யக்கூடிய வேலையையும் என்ன பண்ணுறது இந்த இலை காம்பு இந்த பெட்டியோலும் டன் பண்ணும். ஸோ என்னென்னா அது ஒளிச்சேர்க்கை ஃபங்க்ஷன் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஃபுட்டு தயாரிக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு பில்லோட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன்சர் இன் டீட்டெயிலில் ரைட் ப்ரீஃப் கவுண்ட் அண்ட் பாலினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸாக இருக்கும், செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன். ஸோ அதோடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன் எல்லாம் இருக்குது, அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அண்ட் தென் எக்ஸ்பிளைன் த அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம். அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்மில் நிறையா டைப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். புக்கில் நம்மளாம் மார்க் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நிறைய டெஸ்ட்டில் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் HOT ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம புக்கில் ரிவிஷன் பண்ணலாம், கைடில் நம்ம வச்சுருப்போம், கைடில் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் எ ஃப்ளவர். இந்த டயக்ராம் கொஷின் கம்பல்சரி எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், டயக்ராமில் கீழே என்னென்ன மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது சின்ன இந்த பாக்ஸில் நாங்கள் ஃபில் பண்ணோம். அது கீழே அந்த க்ரீன் கலரில் நிறைய அந்த நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்மா, பிஸ்டில், ஃபிலமெண்ட், ஓவியூல், செப்பல், ஸ்டேமன், பெட்டல், ஸ்டைல், ஆந்தர், ஓவரி. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய இந்த டயக்ராம் பாருங்கள். அந்த டயக்ராமத்தில் எங்கெங்கே மார்க் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்த்து அந்த பார்ட்ஸில் லேபிள் பண்ணணும். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்தது இதுலேயே செகண்ட் கொஷின், ஐடென்டிஃபை த 4 plants ஷோன் இன் த ஃபாலோயிங் நேம் ஆஃப் த டிஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷன் ஈச் ஆஃப் தம். கார்லிக் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பல்பு, அதாவது அதனுடைய அண்டர்கிரவுண்டு ஸ்டெம்முடைய மாடிஃபிகேஷனில் பல்பு தான் அது கார்லிக்கு. டர்னிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடிஃபை இன்ட்டு பொம்பரை வடிவேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரூட்டுடைய மாடிஃபிகேஷன்ஸ். ஓகே, நாப்பி ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரோஸ் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய முட்கள் இலைகளினுடைய பகுதிகள் முட்கள் இருக்கும், தே ஆர் கோயிங் டு யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன். அதுக்கடுத்து மெய்ஸ், சோளத்தில் என்ன மாதிரியான மாறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அதனுடைய சேஞ்சஸ் எல்லாம் சரி. ஓகே, நம்ம இந்த லெசன் ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நாளைக்கு யூனிட் 6 ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ரிவிஷனை பார்க்கலாம், அப்படியே புக் பேக் கொஷின்ஸு. ஓகே, தேங்க்யூ.